ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஒமேகா பரிசுத்த ஆவியானவரின் அற்புத ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஒரு வேத தியானத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவனை தேடுகிற நமக்கு பலன் அளிக்கிறார் என்கின்ற காரியத்துக்கூடாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு பேசும். நம்முடைய வார்த்தை கூடாக வல்லமையாய் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும். எங்களுடைய மன கண்களை திறந்தருளும். இந்த வார்த்தையின்படி உம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறீர். யார்கள் எல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு உண்மையாக அவர் பலன் அளிப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை தேடினார், விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணினார், உங்களுக்கு உண்மையாக தேவன் பலன் அளிப்பார். பாருங்க, முன்னோர்கள் தேவனை தேடினார்கள், அவரை விசுவாசித்தார்கள், அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியம் பயங்கரமான காரியங்களை செய்தார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் சரி, நோவாவினுடைய வாழ்க்கையில் சரி, ஏனோக்கினுடைய வாழ்க்கையில் சரி, தானியேலுடைய வாழ்க்கையில் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அவரை விசுவாசித்தார்கள். அவரை விசுவாசித்து அவரிடத்தில் பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தார்கள். இன்னொன்று கண்டுகொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செயற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் தேவன் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது அவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ முதலாவது எங்களுக்கு தேவன் பலன் அளிப்பதற்கு தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அந்த சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்து எல்லாவற்றையும் அவர் என்னென்னத்தை சொன்னாரோ அந்தபடி தேவனுடைய சமூகத்தில் செய்தார். அது காரணம் என்னென்றா, தேவனை அவன் முற்று முழுதாக விசுவாசித்தார். அந்த சத்தத்தை விசுவாசித்தார். அந்த வார்த்தையாம் இறைவன் என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆச்சரியமாய் வழிநடத்துவார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் கூட எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை தேவன் ஆச்சரியமாக நடத்த வேண்டுமென்றா, நீங்கள் முதலாவது ஆச்சரியமான தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நீங்கள் தேவனில் நீங்கள் பிரியமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் தேவன் மேலே இருக்கும். தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில், நான் விசுவாசிக்கிற தேவன் என்ற வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கவன். இல்லாத சூழ்நிலையிலும் வனாந்தரமான சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும்
நான் விசுவாசிக்க வேண்டும், தேவன் நான் இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடங்களில் கூட எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் பலன் அளிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமென்றா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன்ல தான் அவர் பிரியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது, ஒன்றும் இல்லாத பொழுது தேவன் இருக்கிற வண்ணமாக விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் அவர் அழைத்தார். அப்போ விசுவாசத்தினுடைய தொடக்க காரணர் ஆண்டவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில், விசுவாசிக்கிற என் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் யார் யார் உண்மையாக அவரை விசுவாசிக்கிறீங்களோ அவர் உங்களில் பிரியமாக இருக்கிறார். இன்னொன்று, அவர் பிரியமாக இருப்பது மாத்திரமல்ல, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டன்று. ஒன்று விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒருவர் உண்டு, மனிதனை உண்டாக்கினவர் உண்டு, எல்லா பூமியில் இருக்கிற சகல காரியங்களையும் உண்டு பண்ணி எல்லா காரியங்களையும் போஷித்து கொண்டிருக்கிறார். இந்த உலகில் வாழ்கிற அத்தனை ஜீவ ஜந்துக்கள் ஒவ்வொன்றையும் தேவன் பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வேதம் சொல்லுது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று. அடுத்தது, அவர் தம்மை தேடுகிறவர்கள். முதலாவது, கடவுள் ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிற என் மேல அவர் பிரியமாக இருக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும். அடுத்தது வேதம் சொல்லுது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒன்று, விசுவாசமாக இருக்க வேண்டும். அடுத்தது, அவர் உண்டென்று நம்ப வேண்டும். அடுத்தது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உண்மையாக விசுவாசித்து உண்மையாக ஜெபம் பண்ணி அவர் மேல பிரியமா இருந்து உண்மையாக ஜெபம் பண்ணினா அவர் உண்டு, அவர் இந்த வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்று உண்மையாக விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நம் கடந்து போகிற சூழ்நிலை, நம் இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மேல பிரியமாக இருந்து அவரை விசுவாசித்து அவர் உண்டென்று உண்மையாக நம்பி அவர் என் மத்தியில ஜீவிக்கிறார், நான் கூப்பிட்ட எனக்கு பதில் கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று உண்மையாக நம்பினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். வேதாகமத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அதே தெய்வம் நம் மத்தியில ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு பலன் அளிப்பார். உங்களை கொண்டு தேவன் வல்லமையான காரியத்தை, பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் செய்கிற ஆச்சரியத்தை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். மற்றவர்கள் உங்கள் மூலமாக நடக்கிற தேவனுடைய மகிமையை கர்த்தர் காணும்படிக்கு செய்வார். அதனால நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் ஏதோ தான் ஒன்று நாம் ஜெபம் பண்ணுவதாக இல்லாமல், ஒன்று அவரை விசுவாசித்து ஜெபிக்கணும், இன்னொன்று அவர் உண்டு என்று நம்ப வேண்டும். அடுத்தது, அவரை தேடுகிற என்னுடைய வாழ்க்கையில் தேவன் பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும்.
இப்படி நாம் விசுவாசிக்கிற பொழுது தேவன் நம்மை கொண்டு ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஏதோ நாம் ஜெபம் பண்ணிவிட்டோம் என்று விட்டு விடாதீர்கள். ஏதோ தான் ஒன்று ஜெபம் பண்ணாதேங்க. கடவுள் ஏதோ இருக்கிறாரா பார்ப்போம் என்பதற்காக ஜெபிக்காதேங்க. உண்மையாக ஜெபியுங்க. விசுவாசத்தில் அவரை தேடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை தேவன் காண செய்ய போகிறார். ஆகவே எந்தெந்த ரீதியில் உங்களுக்கெல்லாம் பலன் அளிக்க வேண்டுமோ உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம், அவர் உண்மையாக இருக்கிறார் என்று நீங்கள் பற்றி கொள்கிற உங்கள் விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை செய்யும். இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் உங்களை நடத்துகிற தேவன் ஆச்சரியமாக நடத்துவார். நீங்கள் இப்பொழுது குறைவுபட்டிருக்கலாம், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம், வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆச்சரியமாக முன்னார்கள் சாட்சி பெற்றது போல அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டு மக்கள் மத்தியில் அந்த மகிமையை வெளிப்படுத்தினது போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனோடு இருக்கிற அந்த விசுவாசமான அந்த ஜெப வாழ்க்கை, தேவனை தேடுகிற அந்த வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, பெரிய தாக்கத்தை நாம் இருக்கிற தேசத்தில், நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகளில், நம்மோடு இருக்கிறவர்கள் மத்தியில் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்குது. ஆகவே ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம். அந்த ஜெபம் கூட விசுவாசத்தோடு நாம் கேட்டுக்கொள்வோம். அவர் உண்டு, அவர் நான் ஜெபிச்சா எனக்கு பலன் அளிப்பார் என்கின்ற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். ஆகவே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்யும். ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்று நம்பி உம்மை உண்மையாய் தேட கர்த்தாவே நீர் கிருபை கொடுப்பீரா. உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறீரப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையாய் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நீ பெரிய காரியங்களை செய்ய போகும். ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை செய்ய போகும். இப்பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடும் அப்பா. அனாந்தரமான ஒரு நிலையில் இருக்கக்கூடும். ஆண்டவரே, எப்படி இது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவரே, அப்படி சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில தான் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். ஆச்சரியமான காரியங்களை நீ செய்ய போகிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். நீர் முன்னோர்கள் எப்படியெல்லாம் நற்சாட்சி பெற்று கர்த்தருக்காக பலத்த காரியங்களை செய்தார்களோ, கர்த்தரை நம்பி அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே செயற்பட்ட பொழுது அவர்கள் மத்தியில் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களுக்காக நீர் ஜனங்கள் மத்தியில ஆச்சரியப்படத்தக்கதான கிரியைகளை செய்தது போல அது பிள்ளைகளுக்கு ஆச்சரியப்படத்தக்கதா உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற தேசத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் ஆச்சரியமான கிரியைகளை நீர் செய்வீராக. ஆண்டவரே, என்னை விசுவசிக்கிற பொழுது ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை நீர் செய்வீன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. உம்மை விசுவாசிக்கிற பொழுது பெரிய காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலனுண்டாகட்டும். ஜெப வாழ்க்கையில இன்னும் கர்த்தரை உறுதியாய் தேடும்படிக்கு கிருபை அளிப்பீரார். ஜெபமே ஜெயமாய், ஜெபமே பெரிய ஆசீர்வாதங்களையும் பலத்த கிரியைகளையும் செய்யும்படியான ஒரு கிருபையை ஏற்படுத்துவீரார். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். நாங்கள் போடுகிற பாடல்கள், நாங்கள் தொடர்ச்சியாக போடுகிற தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தைகள், பாடல்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.